எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்னோட பேர் வைரம். இன்றைக்கி மணி 11 மணிக்கு மேலே ஆகி போச்சு. பார்க்கத்தான் கிளைமேட்டு 9 மணி மாதிரி தெரியுது, ஆனால் மணி 11 மணி மேலே ஆகி போச்சுங்க. சரி வாங்க நம்ம கடனை ஆரம்பிப்போம். இந்தா அவர் ஒரு ஆடு இப்போ தான் வீட்டுக்கு போய்க்கிருக்காந்தா தெரியுதா. அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, நம்ம இப்போ தான் மேய்ச்சலுக்கே வர்றோம். ரொம்ப லேட்டு இன்னைக்கு. நின்று பார்க்குறாங்க, என்னமோ ஆடை பார்க்காத மாதிரியான் எப்படி வெறிச்சு பார்க்குறாங்க. இதனால் பாருங்கடா, அவங்க வீட்டுக்கு போய் தான் நம்ம ரொம்ப லேட்டு போய் மேயப்போ போ. இந்த பேயை பார்த்தா மாதிரி பார்க்குறேன். பூச்சி பேச்சு காக்கா பூச்சி. 3 மொழிக்குட்டியும் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருக்குன்னுப்பா, பாலை குடிக்குது. அந்த காம்பில் தான் ஒரு காம்பு சோடையாக போச்சு, அது ஒன்றும் செய்ய முடியல. அந்த இருக்கிற காம்பில் 3 பேத்துக்கு கரெக்டாக ஷேர் பண்ணி பால் கொடுத்துக்கிருக்கோம். மீதியில் பால் டப்பை வாங்கி 1 லிட்டர் வாங்கி கொடுக்குறேங்க ஒரு நாளைக்கு. ஏதோ பரவாயில்ல, 3 பேத்துக்கு பத்துது, நல்லா இருக்குது. ஒரு நண்பர் வேறு சொல்லியிருந்தாரு, அந்த கிடாக்குட்டிக்கு ஒரு சுத்த கருப்பு மூலி குட்டிச்சு, அதை காய அடிக்காதுன்றாங்க. ஏன்னா சுத்த கருப்பு கிடைக்கிற கஷ்டம், அதுவும் மூலி குட்டியாக இருக்குது. பாப்போம், காய அடிக்க மாட்டேன்பா. இதுக்கு இப்படி நடந்துக்கிட்டே இருக்கேன். நில்லுங்க, இன்னும் நடந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கே தான் போகிறீங்க? ஹேய் கண்ணுமை, இந்தா நில்லு. கண்ணுமைக்கும் வெள்ளை மண்டனுக்கு வேறு வேலையே கிடையாது. வர்ற இபி ஆஃபீஸருங்க எக்கு போடுறது வரு 2 பேர் இப்படித்தான் இருக்காங்க. இதே பொழப்பு. ஒரு நண்பர் வேறு ஒரு கமெண்ட் பண்ணிட்டாரு. அந்த கமெண்ட்டை படிக்கிறதுலே தமிழ் கட்டுரைனாக்கா பெருசாகவே இருந்துச்சு. இருந்தாலும் நான் அதை படித்தேன், ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பக்கத்தில் இருக்க அந்த கால்நடை மருத்துவமனைக்கு போனோம்னா நம்ம ஃப்ரீயாகவே பூச்சி மருந்து, அதாவது இந்த குட்டி ஆடு மாடுகளுக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் கொடுத்து பாருங்கள். பசுந்தீனம் திங்கிற ஆடுகளுக்கு கொடுத்தோன்னா கொஞ்சம் எடுக்கிற சத்து எடுக்கணுங்க. ஆமாம், அதெல்லாம் கொடுத்தாச்சு. இந்த சின்ன வாண்டுகளுக்கெல்லாம், இந்த வாண்டுகளுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. நம்ம பூச்சி மருந்து போடுறது, இந்த டிவார்மிங் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த பெரிய ஆடுகளுக்கு எதுவுமே நான் பண்ணலை, சென்னையாக இருந்துச்சு. இப்போ தான் ஈண்டுச்சு. ஈண்டதுக்கப்புறம் தான் இனிமேல் தான் கொடுக்கணும். அவர் சொல்கிறது உண்மை தான், அதெல்லாம் கொடுப்பாங்க. நான் இனிமேல் தான் ஒவ்வொன்றா கொடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் பச்சை கடிக்கிறதுக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது எப்போ வருஷம் நம்ம கொடுப்போம். சிறுவாடுகளுக்கு தான் அந்த வருஷம் முன்னாடி கொடுத்தோம். இந்த பெருசுகள்லாம் கொடுக்கணுங்க. இன்னையோட வேப்பங்குலை நம்ம அப்படின்ட்டு வந்தது எல்லாமே காலியாகிடுச்சுங்க. இத்தனை நாள் ஒரு 3-4 நாள் கட்டி விட்டோம். காலையிலையும் சாயந்தரம் கட்டி விட்டு நல்லா வேப்பங்குலை தின்ட்டாங்க, மிச்சு விடாமல் தின்ட்டாங்க. அதில் பரவாயில்ல, ஏதோ சிறுவாண்டெல்லாம் இப்போ இருந்தே வேப்பங்குலை கடிக்க விட்டு பழனால கொஞ்சம் ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம், அதுவும் நமக்கு இயற்கையாக கிடச்சிரும். இவெல்லாம் ரொம்ப முடி சொட்டையாக இருந்துச்சுங்க. உண்மையிலே கொஞ்சம் சைனிங் ஆகிட்டாங்க, நல்லா இருக்குங்க. வேப்பங்குலை என்றைக்குமே கிடச்சா கட்டி விட்டு குட்டிகளுக்கும் சின்னதுலேருந்து கட்டி விட்டு பழங்க. நாளைக்கு ஆடாக மாறும்போது அது உங்களுக்கு நல்லா கடிக்கும். இல்லாட்டி எங்கள் ஊரில் ஏகப்பட்ட ஆடுக, கை வளர்ப்பாடுக வேப்பங்குலையே கட்ட மாட்டாங்க, தின்னாதுன்னு விட்டுறாங்க. அது இப்போதைக்கு பெரிய ஆடை வந்து கடைசியில் வரைக்கும் தின்னாமலே போச்சு. அந்த மாதிரி இருக்காது. சின்ன பிள்ளைய கட்டி விட்டு பழகிட்டிங்கன்னா அது அப்படியே பழகிடும். அத்தியா நம்ம டைனோ சரசை எங்கள் ஏறி நிற்கிறா. சரசு வயசாயிருச்சு, பார்த்துக்க. தலைவன் கொஞ்சம் கொஞ்சமாக தேர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பசுந்தேவனை கொடுக்க கொஞ்சம் பருத்தி விதையை வைப்போம் இவனுக்கு. ஏன்னா கடாக்கு கண்டிப்பாக வைக்கணும். காலையில் கொஞ்சம் பருத்தி விதைப்போம், கொஞ்சம் ஒரு கிளாஸ் அரிசி வைப்போம். இப்போ அதிகமாக கிளைமேட் வேறு மழை மேகமாக இருக்கா, அதனால் நம்ம அரிசி இப்போ கொஞ்சம் வைக்க மாட்டோம். ஏன்னா இருக்கும்போது மழை பெய்யும் போது அரிசியில் வைக்கக்கூடாது. ஏன்னா ஆடுகளுக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்காது, இருந்தாலும் அது பகுர் ஊத ஆரம்பிக்கும், அதனால் வைக்க மாட்டோம். மற்றபடி தாயாடுகள் எல்லாத்துக்கும் பருத்தி விதை எப்போயும் பால் குடிக்கிறதுக்காக பருத்தி விதை வைப்போம். அப்படியே கடாக்கு வைப்போம். இந்த மூலி பையனை கொஞ்சம் வைப்பேன், இவனை கொஞ்சம் திண்டு பழவேன். அதுபோக ரிக்கி பாண்டி இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அரிசி வைப்பேன் சாயந்தரம். இப்போ இந்த 3 நாள் வைக்கிறதில்ல. மைக்கேல் எல்லாத்தையும் திம்பாங்க. விலை முதல் திங்க மாட்டாங்க. ஒரு சாக்கு அரிசியை பக்கத்தில் வச்சாலும் திங்க மாட்டாங்க. இவனும் சூர்யா எல்லாமே, நம்ம பழைய சூர்யா எல்லோரும் திங்க மாட்டாங்க. என்னன்னு தெரியல, அரிசி தின்ன விடாமல் சின்ன பிள்ளைலேருந்து நான் பழகிட்டேன். அப்படியே ரிக்கி பாண்டி நல்லா திம்பியான். நம்ம கோணேஸ்வரி காம்பார் சூர்யா மருமகன், இவன் நல்லா ஒரு மூட்டை அரிசியை வச்சாலும் சரி தின்னவே மாட்டாங்க. பருத்தி பற்றி அப்படி தான் திம்பியான். இவனை தேத்தலான்னு பார்க்குறேன், தேத்தவே முடியலங்க. அவ்வளோதான் விளைச்சி. இதுக்கு மேலே தேத்துறதுதான் தீவனம், நல்லா அட்டை தீவனம் கொடுக்கணும். மேய்ச்சலுக்கு வராமல் வீட்டிலே வைக்கணும். அப்போ தான் வெயிட் குறையாமல், மழையை நனையாமல் கொச்சு ஏற்றலாம். நம்மளால் அது பண்ண முடியுமா? முடியாது. பண்ணையில் இருந்தால் பண்ண முடியும். அதனால் இவனையும் விற்கணும் முடிட்டோம். மைக்கேல், ரிக்கி பாண்டி, நம்ம கோணேஷ் 3 பேத்தையும் வைக்க போகிறாங்க இந்த ஆடிக்கு. மாப்பிள்ளை இதுக்கு தான் வேமா வந்தியா? அடா பாடுவா, இப்போ உள்ள வந்து தூங்குறதுக்காடா வந்தேன். என்னாச்சு? வந்தோடனே நல்லா அந்த இடம் சுடு கனகனான்னு இருக்குது. அப்படியே படுத்து தூங்குறதுக்கு சாரல் வேறு விழுந்துக்கிட்டே இருக்குது. பையன் உள்ள எவனும் மேய மாட்டாங்க. எல்லாம் எங்கேயோ போகிறாங்களே இன்றைக்கி. அவங்க டெய்லி ஒரு பிளான் போடுறாங்க. இங்கிட்ட ஒன்று போகுது, இங்கிட்ட ஒன்று போகுது. வாங்க போவோம் இங்கிட்டு. ஏன் மாப்பிள்ளை எந்திரி அவங்க ஓடி போயிட்டாங்க. இந்த ஆடுகளை சில நேரத்தில் புரிஞ்சிக்கிறவே முடியல. ஒரு நேரம் நல்ல மைண்டில் இருக்காங்க, ஒரு நேரம் கிறுக்காகிறாங்க. அப்படி நம்மளையும் கிறுக்காக்கி விட்றாங்க. நான் எப்போ போகிறேன், என்றைக்குமே சிறு பெருசு போகும். இன்றைக்கி சிறுசு தான் ஓடி இருக்குது. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன், நம்ம ஸ்கைஃபால் இருக்கால, பாரத்தை இறக்க வைத்த பின்ன, அதாவது குட்டி போட்ட பின்னாடி ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. நேற்று போயிட்டாங்க சவுக்கு காட்டுக்குள்ளே, புடுன்னு போயிட்டா. நான் ஆளை காண்டு பார்க்குற சவுக்கு காட்டுக்குள்ளே நேற்று தாண்டி ஒரு பிளேஸுக்கு போனோம், சூப்பர் பிளேஸுக்கு. அதுக்குள்ளே இப்போ எல்லா ஆடு போயிடுச்சு. இவ்வளோ காண்டு பார்க்குற சவுக்குள்ளே இருக்கா. அப்புறம் போய் பத்திக்கு வந்தேன், ஓட்டம் பிடிச்சிட்டா. இனிமேல் நானே செத்தேன். வரையா வேமா வாடா. உங்கள் ரிக்கி பாண்டி பாரு, இந்த ஓடினா எனக்காவது வெயிட் ஏறுமா? கெடா குட்டி இப்படி ஓடினாலும் என்றைக்கு, அதனால தான் கெடா குட்டியை இவ்வளோ நாள் வச்சு வளர்க்க மாட்டாங்க. நான் ஏதோ சரி ஆடு குட்டி கம்மியாக இருக்குன்னு பிடிச்சி வளர்த்தா பாரு, இப்படி ஓடினாலும் என்றைக்கு ஓடக்கூடாதுங்க. கெடா குட்டி என்றைக்குமே அந்த 3 மாதம் வேறு பால் மாப்பிள்ளை இருக்கும்போதே பார்த்திருவாங்க.
நம்ம இத்தனை நாள் வச்சு வளர்த்ததே பெரிய அதிசயம் தான். அடிச்சிலே ஓடு அடிச்சிலே துத்தி செடியை விட்டு வெளியே ஓடு, அங்கிட்டு போய் ஒரு ரவுண்டு போடுங்க, அங்கிட்டு வேணாம் வெளியே போங்க, ஓடு 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 ஓடு. இன்றைக்கி நம்ம வயக்காட்டுக்கு போவோம், அந்த சோளக்காட்டுக்கு போய் வயக்காட்டு போய் ஒரு ரவுண்டு போவோம். சூப்பர் பிளேஸ் போவோம். நாங்கள் போய் உசுரெடுக்கிறாங்க, ஆளாளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க, நல்லா புல் கடுக்கு திண்டாங்க. வயிறு நினைச்சோடனே அவங்க புத்தியாக காட்டுறாங்க, திசைக்கு ஓடி போகுது, நல்லா சுற்றி பார்க்க போகுது. அதனால் அன்றைக்கி அங்கிட்டு லீவ் விட்டுருவோம், இங்கிட்டு போயிடுவோம். என்னாலாம் போக முடியாது, அவர் பாடி தாங்க முடியாதுங்க, நீங்கள் கூட மாரடிக்க முடியல. இங்கே தான் மேய்ச்சல் இருந்தால் ஓட்டம் படிக்கிறேன், வீட்டில் இருந்தால் இவ வேறு, இவன் என் பிள்ளைய கூடு வீட்டுக்கு போனேன்னே என் பிள்ளைய பக்கத்தில் வச்சுருக்கேன், மழை வச்சுக்கிறேன் நைட்டு, இந்த பிள்ளைய கூட நான் பக்கத்தில் வச்சுக்கிறேன்ற அது நாட்டுங்கிறது கிட்டு என் பிள்ளைய கூட கத்தி உசுரவாங்க. நைட்டு தூங்கும்போது அப்பப்போ காது பக்கத்தில் வந்து என் பிள்ளைய கூடன்னு கத்திக்கிருக்கா. பேய் கணக்காக கத்துறாங்க, எது கத்துறானே தெரில. இந்த ஒன்று 7 உள்ள பெத்தவளுகளே சும்மா இருக்காது, ஒத்த புள்ள பத்து நான் உசுர் எடுக்கிறா. உன்னை பார்த்து கெடாவே பாய்த்து போயிட்டாடா. நேற்று ஒரு நண்பர் வேறு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அவங்களும் ஆடு வச்சுருக்காங்க, ஆனால் அடர் தீவனம் எப்படி கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு கேட்டால் அடர் தீவனம் வந்து நம்ம இப்போ எப்பயுமே மேய்ச்சலுக்கு பசுந்தீவனம் வந்து கொடுப்போம். சில பேர் மேய்ச்சல் நிலை இல்லாட்டினா அவங்க ஏதாவது தோட்டம் கடை இருந்துச்சுன்னா என்ன சொல்ல, அந்த அது ஏகப்பட்ட யூடியூப்லேயே பார்த்துருப்பேன். நீங்கள் வேலி மசாலு, சிஞ்சுவா புல், சூப்பர் நேப்பியர், குட்டை நேப்பியர், ஏகப்பட்ட வகை இருக்குது. அது கொடுப்பாங்க, தோட்டம் கடை வச்சவங்க பண்ணையில் வச்சு கொடுப்பாங்க. சின்ன அதுவே அந்த உலர் தீவனம்ன்றாங்களா, அது பொட்டு கிட்டு ஏதாவது இருந்தால் துவரம் போட்டு கடலை கொடி எதுனாலும் சரி, வேறு என்ன போட்டிருக்கு. அதே சைலேஜ் ஏகப்பட்டருக்கு செம்பரியாடு கொடுக்குறது. அது சின்ன குட்டிகளுக்கு இந்த பிறந்த ஒரு வார குட்டிகளுக்கு கொஞ்சம் அப்படியே அதை ஊற போட்டு காய போட்டு கொடுப்பாங்க, அது ஒட்டக்கூடாதுண்டி. அதுவே கொஞ்சம் ஆடுகளுக்கு பொட்டுக்கிட்டு நல்லா வச்சானா வெயிட் நல்லா ஏறும். இந்த மக்காச்சோளம், உடச்ச மக்காச்சோளத்தெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. ஆனால் இதுவே தாய் ஆடு மாதிரி வச்சு வளர்க்குறவங்க தான் அவங்கள பசுந்தீவனம் கண்டிப்பாக கொடுத்தாகணுங்க. தாய் ஆடுக்கு பசுந்தீவனம் எப்படி சொல்ல, அடர் தீவனம் கொடுக்கும்போது பசுந்தீவனம் கொடுத்தாங்கன்னா அப்போ தான் தாய் ஆடை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கும். வெறும் கெடா கூட்டிக்க வேண்டாம், வெறும் நம்ம பொட்டுக்கிட்டு வச்சு கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பசுந்தீவனம் இல்லாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தாயாடு வளர்க்குன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பசுந்தீவனம் கண்டிப்பாக வெளி மசாலு, ஏதாவது சூப்பர் நேப்பியர், வேறு என்ன இருக்குது, இந்த சிஞ்சுவா புல் தான் பெஸ்ட்டுன்றாங்க. எனக்கு புல் வகையில் அதை கொடுக்க நல்லாயிருக்கும். ஆனால் இன்னும் நான் ஒரு நாள் கூட சிஞ்சுவா புல்லை ட்ரை பண்ணதில்லை, நிறையா பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் நானும் அடுத்த வருஷம் ட்ரை பண்ணணுங்க. ஏன்னா நமக்கு இந்த மழை காலம் வந்துச்சுன்னா கொஞ்சமாக போடணும், போட்டு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம தாய் ஆடுகள் இருக்குது, ஒரு சிஞ்சுவா புல்லை போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போக மழை வந்துருச்சு, சாரம் வந்துருச்சு, சட்டெல்லாம் அடிச்சிருச்சு பாரு, மழை நல்லா வந்துருக்கு. ஓடியா போய் வர முள்ளுக்குள்ளே போயிட்டு ஓடியா பாப்பா. அவ்வளோதான், நின்று போச்சு. சும்மா ஒரு 10 நிமிஷம் டெய்லி ஒரு தடவை வாசல் ஒலிக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்பப்போ வருது. இன்னும் அடுத்த மழை இருந்தால் இங்கிட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இது வந்தாலும் வரலாம். அடுத்த சாரல் அதுக்குள்ளே போய் ஒரு மரத்துக்குள்ளே போய் நின்றுக்கிற வேண்டியதான். வெள்ளாடு மழையில் நினச்சா உழுப்பாது, படப்படன்னு காதுக்கு அடிச்சு ஒரு தடவை தான் அடிக்கும். அது செம்பரியானா 3-4 தடவை அடிக்கும், அதனால் தண்ணி நிற்காது. இது அப்படி உழுப்பாது, உழுப்புனா கொஞ்சம் சளி கிளி பிடிக்காது. ஆனால் வெள்ளாடு எப்பயும் ஒரே மாதிரி தாங்க. காலையிலேருந்து என்னன்னு தெரியல, நம்ம நெத்தி போட்டு தூங்கின மணிக்கு தான் இருக்குது. நான் வெத்தலை விட ஆரம்பிச்சிட்டேன், நெத்தி போட்டு லைட்டாக கொம்பு இப்போ தான் வளர்ந்துருக்கு. எப்படி இருக்க வேண்டியது, அப்படியே உங்கள் அம்மா மாதிரி இருக்க வேண்டியதாங்க, ஸ்கைப்பால் மாதிரி அப்படியே ஃபேஸு கொம்புலாம் வளர்ந்துருச்சு, நல்லா இருக்கும். தேவையில்லாமல் கொம்பு ஓடிச்சு, இப்போ தான் லைட்டாக வளர்ந்துருக்கு. என்றைக்கு வளர்ந்து இன்னொரு 5 வருஷம் கழிச்சா கொம்பு நல்லா வளரும் போல். நான் அடுத்த ஸ்கைபால் இப்போ தான் நினச்சேன். ஆனால் உடம்பால் பார்த்தா அவங்க ஸ்கைபால் இது எப்படி சொல்ல, அந்த உடம்பால் ஸ்கைபால் மாதிரி இருக்கா. ஆனால் மனசால் பார்த்தா இப்போ வரமாட்டா. அது நண்டு தான் கரெக்டு, அந்த களவாணி புத்தி எல்லாமே கரெக்டாக நம்ம நடுத்து நண்டு அந்த இருக்கா பார்த்தியா, நண்டு தான். அப்படியே அவங்க அம்மா மாதிரி அப்படியே இக்கிட்டு அப்படி வெள்ளாம காடு இருக்குது, சோளம் இருக்குது, மக்காச்சோளம் இருக்குது, பருத்தி இருக்குது. அப்படியே ஆட்டையை போட்டுன்னு பார்ப்பான். இந்த வெண்மாடி பொண்ணு மகளை இறி இந்தரி தின்னுங்கடி, நீ தின்ற, நீ தென்னாவட்டு மகளும் இந்த குழந்தான் ருசியாக இருக்குது, நீ வரடி, ஓடியா கச்சா மலை வேமா ஓடியா வாடி. நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் கூட பழகிட்டா. வா இந்த இங்கே வாடி, எங்கே ஏறி இருக்கா, இந்த இருக்க வர்றி ஏறி பூவை தின்னு, ஆளுக்கு ஒரு தின்னு, நல்லா ஒரு இலையை கடி, நல்லா கடிங்க. ரொம்ப நேரமாக இங்கேயே நிற்கிறாங்க, என்னன்னு தெரில, எந்த முடிவு எடுக்காமல் இருக்காங்க. நமக்கும் நல்லது, நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். மதியத்துக்கு அப்புறமாவது நம்ம வயக்காடு போகலாமா இல்லை அந்த கரைக்கு போகலாமான்னு முடிவு பண்ணுவாங்க. நண்டு முடிவு பண்ணுவான், நண்டு ஸ்கைபால் வேறு யாருக்கா கச்சா, இவங்க 3 பேர் தான் முடிவு லிஸ்ட்டில் இப்போ இருக்காங்க. இவங்க 3 முடிவு எடுத்தால் தான் 3 பேர் 3 முடிவு எடுத்தால் நான் அப்படி தான் 3 பிரிவாக போக வேண்டியதான். நல்லா மேய்ஞ்சிக்கிருந்துச்சுங்க. அடுத்த சாரல் வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சுங்க. சூப்பராக மேய்ஞ்சாங்க, எங்கேயும் ஓடாமல் மேய்ஞ்சிட்டாங்க. நல்லா இருந்தா மேய்ஞ்சிட்டு வந்தால் மேய்ஞ்சா கரெக்டாக 12 கிட்ட ஆகுது, படுத்துட்டு ஆகல. மழை வெஞ்சிச்சு தான் எந்திரிச்சு போய் முன்னுக்குள்ளே படுக்க போகிறேன். சார் இந்த ஒரு 1 மணி வரைக்கும் நல்லா மேய்ஞ்சிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு ரெஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறம் எங்கிட்டும் போய் சுற்றுங்கன்னு விட்டுருவேன். இந்த மழை வெஞ்சு வாசு தொழிக்கிட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வாசு தொழிச்சிக்கிட்டே இருக்குது. எதுக்கு வளர்க்கிட்டே எனக்குன்னு தெரியல. கருவச்சி கைசே, கருவச்சி
உன் மகன் வந்துட்டாளா? மகன் என்னன்னு தெரியல, காலையிலேருந்து கத்திக்கிட்டே இருக்கா. அவளை காணோம். வந்துட்டா ஸ்கைபால் மகன் வந்துட்டான். அழகி அழகி அழகாக போகிற அப்படியே ஒத்த பக்கம் வைக்க. என்னடி ஒரு பக்கம் தான் வச்சுருக்காங்க அம்மா, ஒரு பக்கம் காணா. நம்ம கண்ணு வைக்கிட்டாங்க 2 பக்கம் அழகாக இருக்குது. இந்த இவ வார அவர் இவ போட்டு நல்லா இருக்குங்க. இந்த அழகான போட்டு நல்லா போட்டு வச்சுருக்கா. உனக்கு பல்லுமாளுக்கு கண்ணில் தான் கருப்பு அழகி இவ ஒரு அழகி. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்படி நீ. கச்சா மகளை போடி நேரா போய் நில்லுங்க. மழை வரும், மழை கொஞ்சம் நில்லுங்க. நல்லா நான் 2 அமைச்சர்களும் படுத்துட்டீங்க, நல்லா வெத்தலை போடுறீங்க. இந்த ஸ்கைஃபாலே சோளம் காட்ட போய் சோளம் பறக்குமா? நல்லா சோளம் பறக்குறா வருது, நல்லா பறக்குறா. சோளம் போகிறது இந்த ஒரு வாரமாக அந்த சாணி வந்து சிவப்பு கலரில் சிவப்பு சோளம் திங்கல சிவப்பு சோளமாக விடுறாங்க. ஆனால் சில பேர் கழிஞ்சாங்க. இப்போ பரவாயில்ல, 2க்கு சேர்ந்துக்கிச்சு. ஆனால் நல்லா சத்துங்க சிவப்பு சோளம். ஒரு நண்பர் கட்டுத்தாரு, அது சிவப்பு சோளம்பா. அது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஆடு மாடு கோழி ஏதோ ஒரு வான் கோழிக்கோ வாத்துக்கோ சரி இந்த தீவனத்தை போட்டால் முட்டை கொஞ்சம் ரகரமாக போடுன்னு சொல்லுவாங்க. அந்த சிவப்பு சோளம் அந்த அளவுக்கு சத்து. நல்லா ஆடுகளுக்கும் கொடுப்பாங்க. நம்ம மனுஷனும் சோளக்கூழ் அந்த காலத்தில் குடிப்பாங்க. இப்போலாம் சோளச்சோறு சாப்பிட்றாங்கன்னு தெரில. மனுஷனும் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே இந்த சோளம் நல்லா யூஸ் ஆகும்பா. நான் போகலாமா? சிவப்பு சோளம் திங்க. இன்னும் அந்த சக்கையை கூட பிறப்பாங்க. ஆனால் சக்கை விட்டால் கூட நம்ம வெள்ளாடு ஒன்று பிறக்கும். போய் பார்ப்போம்மா இன்றைக்கி. அது மைக்கில் இல்லைடா, கழுத்தில் நம்ம முள்ளு குத்திடுறா. இரா வரண்டா கடைசி நல்லா குத்திருங்க. கூட சாட்டை வந்துருக்கேன், ரத்தமும் வந்திருக்கு, பார்க்காம இருக்கேன். ஏடா கொடைசை சூர்யா மருமகனே எல்லாம் ஒன்று இருக்குண்ணா. மேலே ஏறிங்கண்ணா, மரத்தில் ஏறிங்க. ஆளுக்கு ஒரு மரத்தை பிடிச்சிருக்கேன். ஏறா அப்படி ஏறா விட்றா நம்ம பையன் தான்டா. விட்றா கோவிக்காதரா மைக்கில். விட்றா பொழைச்சி போட்டுறா. முதல்ல சண்டை போட மாட்டாங்க, இப்போலாம் நல்லா முட்டுறாங்க. என்னண்டே தெரில. நான் இங்கே நீ வாடு பேசிக்கிட்டே இரு. எனக்கு எதாவது கொண்டு போய் ஒரு தீர்ந்துட்டு இருக்கேன். என்ன வேணுமா? என்ன நீ விட மாட்டேன்ற? தின்னு எட்டு போட்டு பலூன் பாய்ஸு இதை பிடிச்சி கடிச்சிக்கிருக்கீங்க. வாங்க போவோம், வயக்காட்டுக்கு போவோம். போய் ஒரு ரவுண்டை போயிட்டு வருவோம். எவன் கத்திரியான்? கச்சாப்பா கத்திரியா? எப்போ விட்டுட்டு போயிட்டாங்களே. இதை கேட்க யாருமே இல்லையா? யார் கத்திரியா? இப்படி கத்திரியா? இங்கே இருக்கேன் பாடுறா. யாத்த கண்டு தெரியலையா? அடா கூறு கட்டவனே. இந்த இருக்கேன் பாடுறா. இன்னும் கண்டு தெரியல. யாத்த சீக்கிரம் உனக்கு கண்ணாடி வாங்கி போகணும். இந்தா பார்க்க மாட்டேன் பாரு. யாரையும் என்னையும் பார்க்க பாரு. இந்தா இங்கே பாடுறா. உங்கள் அம்மா எங்கேயும் போகலடா. கத்தாம இந்த கற்றுறியாடா? ஆற்று பொம்பளை கூட தெம்பா இருக்கா. இந்த கத்துறானே. ஊர்னியில் தண்ணியே இல்லை. இங்கே எதுக்கு வந்தீங்க? தண்ணி வேறு என்ன விடலைங்க பசங்களை. போய் தண்ணிக்கு வேறு விடணும். ஆனால் நீ தண்ணி அவ்வளோ குடிக்க மாட்டாங்க. இதில் இந்த ஒரு கடை சண்டை போடுறீங்க. இதில் ஒன்றும் இல்லையாடா. அந்த அளவுக்கு கூட எதுவுமே இல்லையே. பாரு மைக்கில் பாரு. இந்தோ எப்படியா மேலே ஏறி இந்த இலைக்கு தான்ப்பா உசுராக இருக்காங்க. உசுரை விட்டுருவாங்க எவ்வளோ. அப்போ சரி பாவம் ஆசைக்கு இழுத்து விட்டேன். ஒன்றுக்கு ஒரு மாதிரி அடித்து முடி சாப்பிட்டு இருக்காங்க. இதில் ஒன்றும் இலைய இல்லைங்க, சும்மா வெறும் முள்ளு தான் இருக்குது. இருந்தாலும் 2 இலையாவது கடிக்கிட்டுன்னு விட்டுருக்கேன். எட்ட சொல்லி ஏட்டான். அவளுக்கு ஒரு பக்கம் திட்டுருக்காங்க. அவ்வளோதான்டா. இல்லைடா ஒன்றும் இல்லை. வா அப்படியே வாங்க போவோம். நம்ம ஒரு காலத்தில் அடமழை காலத்தில் போன வருஷம் அந்த கரையிலேருந்து தண்ணிக்குள்ளே இறங்கி அப்படியே நம்ம ஒரு புதருக்குள்ளே வரும் தெரியுமா? அந்த புதர் தாங்க இது, இந்த முள் புதர். இப்போ மழை பெஞ்சதுலேருந்து முள்ளு போக முடியாது, ஆள் போக முடியாது. ஆனால் ஆடு மாடு வேண்டாம் போகலாம். அதனால தான் நீ அப்படியே உள்ளே வர விட்டு நம்ம சுற்றி வரணும். ஏன்னா 2-3 கொடி இருந்தால் நல்லா கடிப்பாங்க. எந்த ஆடு மாடு இன்னும் உள்ளே போகல. உள்ளே மானு இருந்துச்சு, பண்ணிருச்சு. மானு தான் ரெண்டாவது தின்றுருக்கும். இல்லை நேரம் அந்த டைனோசர் இழுத்து போகிறான். அதுக்குள்ளே போனால் ஆடு தான் போகும், மனுஷன் உள்ளே போக முடியாதுங்க. பாருங்க எப்படி இருந்துச்சு. சின்னதாக இருந்துச்சு. இப்போ அப்படியே அப்படி முள் வளர்ந்து பாதையே காணும். அதில் ஒரு பாதை இருந்துச்சு, நல்லா பாதை இருந்துச்சு. அதுவும் இல்லை. ஆடே உள்ளே போக மாட்டுறாங்களே இவங்க பயந்துக்கிட்டு. உள்ளே பண்ணி இருக்கும் போல் ஏதோ சத்தம் கேட்குது, சடச்சடம் சத்தம் கேட்குது. பண்ணியாச்சே இருக்குது, வேறு எதுவும் இருக்காது. இதுதான் சரியான பாதை. இந்த பாதை நம்ம உள்ளே போக முடியாது. உள்ளே போகணும்னா பேர் கில்ஸ் மாதிரி நம்ம முளைஞ்சா பாம்பு கணக்கா உள்ளே போகலாம். நம்ம வாங்க நம்மளும் பின்னாடியே போவோம். என் கூட இல்லாட்டி சுற்றி போகணும். அதுக்குள்ளே எங்கிட்ட ஓடி போயிட்டாங்கன்னா நம்ம முள்ளுக்குள்ளே தாங்க போகணும். போய் பார்ப்போம் எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குன்னு. நம்ம போகாத முள்ளா போய் பார்ப்போம். ஐயே இங்கேயே முள் இருக்கே. என்ன பலூன் பாய்ஸே, என்ன நின்ட்டீங்க? என்ன என்கிட்ட எதுவும் போராட்டம் பண்ணுறாங்க? போங்கடா, நடந்து போங்கடா. பாதை கண்டுபிடிக்க முடியலையா? ஆத்த நட என்ன சரசு போ சரசு. திரிசா திரிசா. இந்த பக்கம் கூட முள் அந்த அளவுக்கு பாதை இல்லைங்க. யாய் ஆத்தே ஏய் விட மாட்டேங்குதுங்க. அத்தே சட்டை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்குது. நடங்கடா. இதுக்கிட்ட நின்று வேடிக்கை பார்க்குறீங்க. நடங்க. ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க? நல்லா புல் கிடக்கு, குளக்கம்பு கிடக்கும் உள்ளே. ஆனால் உள்ளே போனால் தெரிச்சுக்கு இவங்களாலே போக முடியல. இந்த எங்கிட்ட ஒரு பாதை இருக்குது. ஒரு வெளியே வந்தாச்சுங்க. பாதி பேர் உள்ளே ஓடிப்பிட்டாங்க. வா முடியா எல்லாம் போயிட்டாங்க. இருக்கிற சோள சக்கை எல்லாம் கிடமாடு கொஞ்சம் சாப்பிட்டுச்சு, செம்பரி ஆடு சாப்பிட்டுருச்சு. நான் அவ்வளோதான் இருக்குங்க. சும்மா 2 சக்கையை பறக்கலாம். 2-3 சக்கையை பறக்க விட்டு அப்படியே நேரம் அந்த முள்ளுக்குள்ளே போய் கொடியை கடிக்க விடணும். எந்திரி போங்க வாங்க. இதுக்குள்ளே போவாங்க. ஒரு படுத்து நல்லா உருட்டுக்கு இருக்கேன். எந்திரி போடு. வாங்க போ நட போ. அது முன்னாடி போய் சார் போடு.
நட 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 பூச்சி பேச்சு காக்கா பூச்சி நம்ம பூச்சி வா பூச்சி அவங்க போயிட்டாங்க வாரு புரியா வா 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 கரைக்கிட்டே வாங்க. இன்னும் 2-3 பழைய சோளம்லாம் கிடக்கு. அப்படி மாதிரி தொலைச்சி மூக்கை வச்சு தொலைச்சி பிடிச்சா எடுத்துடலாம். நெத்து போட்டு ஸ்பெஷலிஸ்ட்டு ஸ்கைபால் ஸ்பெஷலிஸ்ட்டு அவெல்லாம் போயிட்டா. பூச்சி இந்தா இந்தா பூச்சி இந்தா இந்தா பூச்சி அவள் வேற வர்றா. இந்த போ நீயே தின்று அவள் பார்க்குற நெத்து போட்டு தின்னு நீ தின்னு. பசங்க வந்தோடனே இந்த கொடியை பிடிச்சிக்கிறாங்கப்பா. இந்த கொடி தான் இப்போதைக்கு இன்ன வரைக்கும் அதனால தான் காஞ்ச ஃபுல்லாக திங்க விட்டு இந்த கொடியை திங்க விட்டதா வரு மேலே ஈட்டியாமல் பயம் இல்லை உள்ளே முளைச்சி தின்றானா இன்னும் புதரு அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். கொடியாடு அனைத்தும் கொடியை திண்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இவங்க என்ன வராமல் இருக்காங்க. பாதி பேர் தான் இருக்காங்க, பாதி பேர் நமக்கு முன்னாடி ஓடி போச்சுங்க. விட்டா போச்சு அப்படித்தான், எவனையும் பிடிக்க முடியாது. பாதி பேர் அதை தாண்டி போயிட்டாங்க. போய் ஒரு முட்டிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி நின்று போய்வாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு தடுத்து நிப்பாட்ட முடியாது. வராங்க ஒரு சிங்க குட்டியா வராங்க. இன்ன வரைக்கும் அந்த கொடியை காய் வந்துட்டு வராங்க. இப்போ தான் வராங்க. ஆனால் ஒரு குரூப் பழும் பாய்ஸெல்லாம் காணும். இன்னும் ஏகப்பட்ட வேறு காணவில்லை. ஒரு 5 பேர் எங்கேயோ முன்னாடி போயிடுச்சு. நம்ம நடுத்தரு நண்டே இப்போ தான் வர்றா. இந்த வருது நம்ம ஸ்கை பால். நம்ம இதை தாண்டி இதா அந்த வரைக்கும் போகலாம். ஆனால் அங்கே ஒன்றும் கொடி எதுவுமே இல்லை, வெறும் கோரப்புல் தான் இருக்குது. அது நம்ம மாடுனா மேய நம்ம அவங்க ஆடு பசங்க ஓட்டம் பிடிப்பாங்க. அதுக்குன்னா இந்த பக்கம் நல்லா கொடி இருக்குது. இதெல்லாம் நல்லா திம்பாங்க பயம் இல்லைங்க. அங்கே போகிறது வேஸ்ட்டு தாங்க. அது வரைக்கும் போகலாங்க. நெல் அறுத்துட்டாங்க. இந்த மரம் இருக்கா அது வரைக்கும் போகலாம். ஆனால் நம்ம அங்கே போனாலும் நீங்கள் மேய மாட்டாங்க, ஓட்டம் பிடிச்சி தான் இருப்பாங்க. ஓட்டத்தை போகிறீங்க யாத்த இந்த அந்த மேட்டுக்கு போகிறாங்க. அந்த மேட்டில் எங்கிட்டோ அந்த கொடி இருக்கு போல. அன்னைக்கு இந்த மேட்டில் மேய்ச்சோம், அதை காலி பண்ணியாச்சு, அடித்து தொடச்சி சுத்தம் பண்ணி கொடுத்தாச்சு. இன்னும் இந்த மேட்டில் கை வச்சோம்னா அப்படித்தான். ஆனால் தோட்டத்துக்காரங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் கிணறு இருக்குங்க, சரியான கிணறு. ஓட்டம் பிடிச்சாங்க போயிட்டாங்க. வா 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 இந்த செனக்குட்டி எதுவும் நிற செனக்குட்டி எதுவுமே இல்லை. இருந்தால் நம்ம பூச்சி திருசாக தான் இருக்குது. இருந்தாலும் சேஃப்டியாக வச்சுக்கிடுவோம். தண்ணிக்கு வந்திருக்காங்க. நான் கூட நினச்சேன் தண்ணி இந்த இடத்துல இருக்குன்னு தான் தண்ணிக்காமல் வந்திருக்காங்க. இன்னும் தண்ணிக்கு வேறு விடலை பயவலிக்க. ஆனால் தண்ணி இருக்குது. இந்த மழை பெஞ்சது, நேற்று மழை பெஞ்சது, கொஞ்சம் தண்ணி கிடக்கு. புல்லும் கொடியும் இருக்குது. ஆனால் கிணறு இருக்குது, ஆபத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. கிணறு கிட்ட போகாதீங்க, விட்டு வாங்க. கிணறு எட்டி பார்ப்பாங்க. வாரு இங்கே போய் கிணறு எட்டி பார்க்குறாங்க. ஒரு கீழே இறங்கு. தண்ணி நிறையா இருக்குது. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. புட்டு தண்ணி இருக்குது. தெளிதல் இங்கிட்டு வாங்கடா. சின்ன வாட்டி கரண்ட் கிட்ட போகாது. இங்கிட்டு வா, கரண்ட் கிட்ட போகாத. இங்கிட்டு வா இங்கிட்டு வா. பள்ளத்துக்குள்ள தான் போகிறீங்க. இங்கே வரீங்க வரு அங்கிட்டு போகாதன்ற அங்கிட்டு தான் போகிறேன். பூமூச்சி மகை சேட்டையாக பார்த்தியா, இளங்கன்று பயமறியாதுன்றாங்க. சும்மாவா சொன்னாங்க. இறங்கி போய் தண்ணி குடிக்கணுமா? அங்கே குடிக்கக்கூடாதான், இறங்கி போய் குடிக்கணுமா? இப்போ சேட்டையாக பார்த்தியா, ரொம்ப சேட்டை கொழுப்பு கூடி போச்சு. கீழே மேலே பார்த்து நடக்கணுங்க. இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட பாம்பு சட்டை இருக்குது. எல்லாம் குட்டி பாம்பாக இருக்குது. அதாங்க நல்ல பாம்பு. நல்லா பேருக்கு தான் நல்ல பாம்பு, ஆனால் நல்ல பாம்பு கிடையாது. கல் மேலாம் பார்த்து போகணும். மேட்டில் தாங்க முக்கால்வாசி உஷாராக நடக்கணும். எம்பிட்டு உஷாராக இருந்தாலும் எங்கிட்டனால ஒரு பாம்பை பார்த்து போடுவோம். உம்மிச்சு போனே இறங்கி ஊர்றா கல்லுக்குள்ளே நிற்காதா. ஏறுடா ஏறு. திருசா சுற்றி வா. கிணத்துக்கிட்ட தான் வருது. எங்கே கிணத்துக்கிட்ட போகாதன்றேன். அந்த கிணத்துக்கிட்ட இப்படி பயப்படாமல் நிற்கிது. ஒரு சுற்றி வா. ஏடா கொஞ்சம் கொடி கிடி நல்லா இருக்குங்க. ஆடு நல்லா வெள்ளாடு கடிக்கிற அளவுக்கு நல்லா கொடி இருக்குது. இதை வேத்துண்டாயினா அவங்களுக்கு டேங்க் ஃபுல்லாயிரும். நம்ம பசங்க ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டாங்க. இந்த மேட்டுக்கு தவிடுவாங்க, மலிச்சு தப்புவாங்க. இது என்னமோ செடி நட்டு வச்சுருக்காங்க. நல்லா வளர்ந்துருச்சு. இது என்னன்னு தெரில. பால் வர மாதிரி செடியாக இருக்குந்தா பாலாக இருக்குங்க. ஏதோ ஒன்று ஆடு கடிச்சிருக்கு. இலை வாடகை வித்தியாசமாக தாங்க இருக்குது. என்ன செடி யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நல்லா இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது கொய்யாமரத்து இலம்பா இருக்குது. கிட்ட வந்து பார்த்தா பால் அந்த இலையிலேருந்து பாலாக வருது. இருக்க பிச்சு கூட காட்டவா? உங்களுக்கு பிச்சு காட்டுற மாதிரி தவறுதா பாலாக வருதா? இருந்தால் பாலாக வருது. என்னன்னு தேடின்னு தெரில. யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். உள்ளே கிணறு கிட்ட நிற்காதீங்க. இப்போ தானே சொன்னேன், உள்ளே நிற்காதீங்க. இந்த கிணறு தண்ணி பழைய தண்ணி அப்படியே கிடக்கு போலங்க. கிட்ட நிற்காதே. அத்தே போய் சின்ன வச்சு மகளே. ஆத்து இருக்கில்ல, என்ன பண்ணுறீங்க? எங்கே நின்று எப்படி தின்றீங்க பார்த்தீங்களா? இருறா வரண்டா, வெள்ள மாட்டா, தள்ளி விட்டு போயிடாதா நீ பாட்டு கிணத்துக்குள்ளே. என்ன இந்த மேட்டில் தான் கைத்த இருக்கிறதுலே இந்த பக்கம் நல்லா கொடி இருக்குங்க. பாருங்க, ஏறி நின்று சும்மா பூந்து கட்டுறாங்க. நல்லா திண்டுக்கா பொறுமையாக தின்னு. இந்த பக்கமே நல்லா பொழுது போயிடும். நல்லா கொடியாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு குரூப் திண்டு இருக்குது, இந்த பக்கம் ஒரு குரூப் திண்டு இருக்குது. 2 பக்கம் நல்லா கொடியாக இருக்குங்க. நல்லா திங்கிற ஸ்டேஜில் கொடி முத்தி போச்சு. கரெக்டாக பூவு இலை எல்லாத்தையும் நல்லா கடிக்கிறாங்க. தண்ணியும் என்ன தண்ணி தான், அங்கே தான் போய் விடணும். தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. மறுபடியும் அந்த இதுக்கு தாங்க போகிறாங்க, கிணத்தை தான் போகிறாங்க. கிணற எட்டி பார்க்குறாங்க. அது கிணத்துல என்ன தான் இருக்கும். சின்ன வெள்ளச்சி மக அந்த கிணற எட்டி பார்க்குறா. என்ன இருக்குது, தண்ணி தாக இருக்குதோ என்னன்னு தெரில. கிணற தான் எட்டி பார்க்குறா. இப்போ போய் இறங்கிட்டா. 2 பேரும் இறங்கி ஏறி வந்துருக்கா. சேட்டையை பார்த்தியா? ஏறி நீ தவ போகிறா, தெரிஞ்சு வச்சே நீ கிணத்துக்குள்ளே. எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் நம்ம இங்கே வந்தாச்சு. இன்னும் அவ்வளோதான், பசங்களுக்கு பவர் ஃபுல் பண்ணியாச்சு. என்ன தண்ணி தான் சரியாக விடலாம். இன்னும் வேறு கம்மாய்க்கு போய் தான் விடணுங்க. அப்போ நம்ம கச்சா போய் சட்டை போடுறாங்க. எனக்கு சோளத்தை கொடு.
ஒரு சோளம் என்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு, நிறையா இருந்துச்சு, அப்படியே கொடுத்தேன். ரொம்ப கொடுத்தா பயவில் செமிக்காதுன்னு பார்த்தேன். ஒரு முட்டியான் சண்டை ஓடுறான், எனக்கு குர்றான்றான், எப்படி சட்டை போடுறான். சரி நண்பா, ஆடுகள்லாம் அந்த வீட்டுக்கு கிளம்பிருச்சு. அதனால் இந்த வீடியோவை இதோட நான் படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பிடிக்காதுங்க ஒரு சின்னதாக டிங்கிற லைக்காக போட்டு விட்ருங்க. இதே மாதிரி புது வீல பெரிய வீல நெக்ஸ்ட் வீல சந்திப்போமா? ஓகேவா? பாய், வரட்டா, வாடா, அவ்வளோதான். இல்லைடா, வேணும், ஏன் ஆப்ட விட மாட்டேன்.